வணக்கம். ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம் பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகிராம். நம்மளுடைய எஸ்கே அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள்ங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படின்னு பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சியோட பாத்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க. அப்ப 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பலன்கள்லாம் உங்களுக்கு சனி பயிற்சியோட பலன்கள் மட்டும் கொடுக்கல, கூடவே பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு, ராகுகதிகள் பயிற்சி இருக்கு. இது மொத்தத்தையும் சேர்த்து 2.5 ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், இந்த 2.5 ஆண்டு காலத்துக்கும் என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னேதான், உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வைங்க. கூடவே பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்றேன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அப்படியே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோ அப்படியே பகிர்ந்தளிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா பார்க்கிற பார்வைகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு. அதே மாதிரி இந்த குரு பகவான் நகர்ந்து வரும்போது, ஏன்னா குரு வருடத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆவார், ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு வாட்டி பயிற்சி ஆவார், சனி பகவான் 2.5 ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார். அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு முழுமையான உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு, அப்படி ஆகும்போது உங்களுக்கு என்ன நற்பலன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றது நம்ம பார்க்க போறேங்க. இதுல எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும், எத்தனை பேர் சனி பகவானை வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க. அப்ப நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற ஏதும் சந்தேகம் வேணும்னா நம்ம பாத்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்துட்டு வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்றாங்க. எங்ககிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இந்த ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க. அந்த ராசி கட்டத்துல சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான் இந்த 4 கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன, எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு, இவர் பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும், நீங்க எப்படி உங்களை தற்காத்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம போயிட்டு 12 ராசிக்கும் லக்னத்தை நான் சொல்றேன். நீங்க உங்க ராசிக்கு மட்டும் பார்க்காதீங்க, லக்னம் சேர்த்து பாருங்க. அதே வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம கொடுக்குற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் 80% கவராக நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன். இதை பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை நீங்க முழுமையா நீங்க பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க போயிட்டு 12 ராசிக்கும் 12 லக்னத்துல நம்ம எப்படி நம்ம இருக்கு, இந்த சனி பகவான் பேச்சில் எப்படி நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டு வருவோங்க. மிதுன ராசி மிதுன லக்னம். இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு சனி பகவானோட பேச்சு எப்படி சார் இருக்க போகுது? அதாவது பொதுவாக மிதுனம்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆட்சி நகன் புதன் பகவான் வர்றாரு. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடப்புல பாத்தீங்கன்னா சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்க பேச்சு ஆகிறதுக்கு முன்னாடி சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல ஆட்சியாக இருக்கார். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 9க்கும் 8க்கும் அதிபதியான சனி பகவான். இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கு. இவர் 9ஆம் இடத்துக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கஷ்டங்கள், வேலையில பிரச்சனைகள், வீட்டுல பிரச்சனைகள், தகப்பன் மகனுக்குள்ள பிரச்சனைகள், ஒரு புரிதல் இல்ல, சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ சனி பயிற்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார், கரண்ட்ல இருந்துகிட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்களை கெடுக்குறாங்க. எங்க கெடுக்குறாங்க? வேலை வகையில என்னென்னமோ நடக்குது, ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியல. குடும்பத்திலேயே அப்படிதான். உங்களோட பாக்கிய சார்ந்த சனி உட்கார்ந்துருக்காரு இல்லையா, பாக்கியாதிபதி பாக்கிய சார்ந்த ஆட்சியா இருக்கும் போது ஒரு சிலருக்கு தகப்பனாருக்கு மிகப்பெரிய உடல் உபாதைகளும் ஒரு சில கண்டங்களையும் அவர் சந்திச்சிருக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், வேலையில மனுஷன் நிம்மதி வேணும் இல்லையா, அந்த வேலையில என்ன நடக்குதுன்னு தெரியல சார், கண்கட்டி வித்தையா இருக்கு, என்னமோ நடக்குது சார், என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா அடி மேல அடி விழுது. நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், எவ்வளவோ முயற்சி, எவ்வளவு நல்ல விஷயம் நான் பண்றேன், ஆனா எனக்கு வேலை கிடைக்கல சார் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மிதுன ராசி மிதுன அன்பர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி நல்ல பயிற்சியா இருக்கு சார். இந்த சனி பயிற்சி மட்டும்தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு விரயத்துல இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல குரு பகவான் பாத்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு லக்னத்துக்கு வந்துருவார், உங்க ராசிக்கு லக்னத்துக்கு வந்துருவார். பயிற்சி ஆகிற அந்த ஒரு சில காலகட்டம் மட்டும்தான். எப்படின்னா உங்களுக்கு நனக்கான்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கும் உங்களுடைய 7க்கும் அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இப்ப இருந்துகிட்டு இருக்காரு. 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பொருளாதார வகையில் சிக்கல்கள், என்ன சார் பொருளாதார சிக்கல் பாத்தீங்கன்னா குறிப்பா தனம் விஷயமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு சார், எனக்கு செலவுகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு சார் சொல்லிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி பார்த்தா மார்ச் மாசம் இருக்கு. அடுத்து குரு பகவான் பயிற்சி பார்த்தா மே மாசம் இருக்கு. அப்போ
இந்த உங்களுக்கு வந்து மார்ச்ல இருந்து மே ஃபுல்லா விட்டுருங்க. ஜூன் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தன விஷயத்தை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி இப்ப நடப்புலையும் பார்த்தா நிறைய செலவு போய்கிட்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. புரியுதா? ஏதேதோ செலவு, குடும்பத்துக்காக செலவு, மனைவிக்காக செலவு, வேலைக்காக செலவு. செலவு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காக வந்து வேலைக்கு பணம் கட்டியிருப்பீங்க, கடன் வாங்கி பணம் கட்டிருப்போம், இன்னும் வேலை எனக்கு வரலே சொல்லிட்டு இருப்பீங்க பாதி பேர். அது ஒரு பக்கம். வேலைக்காக சில பேர் என்ன பண்ணாங்க, காசு கொடுத்துருப்பாங்க, அதுவும் பிரச்சனை இருக்குன்னு வரலைங்க ஒரு பக்கம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மனைவிக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், அதிகமா செலவாயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். சரி, இப்போ இந்த சனி பேச்சு எப்படி சார் இருக்க போகுது? இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா? அதாவது இந்த 9ல ஆட்சியா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 10ங்கிறது பாத்தீங்கன்னா குரு பகவானோட வீடு. குருவோட வீட்டுக்கு சனி வரும்போது நல்லவன் வீட்டுல கெட்டவன் வந்து இருந்தா கெட்டவனால கெட்டதும் பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த சனி வந்து 10க்கு வருது சார், சனி எனக்கு 10க்கு வந்துச்சுன்னா எனக்கு வந்து வேலை போயிடுமா சார்? 10ல சனி சார், வேலை போயிடுமா சார்? யாராவது சொன்னாங்கன்னா தைரியமா மட்டும் சொல்லுங்க, 10ல ஒரு பாவியாச்சு இருக்கணுங்க. எப்படி? 10ல ஒரு பாவியாச்சு இருக்கணுங்கிறது ஜோதிட ஐதீகம். புரியுதா? அதே மாதிரி 10ல ஒரு பாம்பாச்சு அடிச்சு போடு, அது ஒண்ணு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 10ங்கிறது பாத்தீங்கன்னா 1, 4, 7, 10 இது பாத்தீங்கன்னா கேந்திரம். இந்த கேந்திரத்துல பாவிகள் இருக்கும்போது பாவிகள் வலுப்பெறுவார்கள், பாவிகள் இருக்கணும். இது ஒண்ணு. இந்த 10ங்கிறது நம்மளோட கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய உபஜெயஸ்தானம். புரியுதா? இங்க சனி வந்து அமரானா நீங்க ஜெயிக்க போறீங்க, ஜெயிச்சுக்கிட்டு வந்துருவீங்க. என்னதான் பிரச்சனை, என்னதான் சிக்கல்கள் இருந்தாலும் வெற்றி வாய்ப்பும் ஜெயமும் உங்களுக்கே. புரியுதா? இது வரைக்கும் இந்த மிதுன ராசி மிளகாக படாத கஷ்டம் இல்லைங்க வேலை. ஏன்னா இங்க பாக்கியஸ் வந்து ஆட்சியா இருந்தார்ல, இவர் வந்து இங்க 10க்கு வந்தோன்னே இது 9ஆம் இடத்துல இவர் இருந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு உடைச்சல் கொடுத்தாங்க, உங்களுக்கு யாரெல்லாம் வந்து உங்க முதுகுல குத்துனாங்க, உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு எடுத்தாங்கிறத கண்ணுக்கு ஈஸியா காட்டுவார். புரியுதா? உங்களை கெடுத்தவங்க, உங்களை வந்து வளரக்கூடாதுன்னு உங்களை தடுத்தவங்க எல்லாம் நீங்க பந்தாடக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன். 10ல ஒரு பாவி வந்து அமர்றாரு, அதுவும் 10ல தொழில்காரனே வந்து அமர்றாரு. அமர்ற வீடு குருவோட வீடு, குரு பேச்சுக்கு ஊடு கொடுத்தவங்க வந்து லக்னத்துல வந்து அமர்றாரு. அப்ப எப்படி இருக்கும்? கிங் மேக்கர்ஸ். புரியுதா? ஓராண்டு உங்களை அசைக்க முடியாது. அடுத்த ஆண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பேர் இங்க வந்துடுவார். 2ஆம் இடத்துல தனகாரன் வருவாரு, தனகாரன் 2ஆம் இடத்துல இருந்து தொழில்காரனை பார்ப்பாரு. ஓஹோன்னு இருப்பீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த 2025 சனி பயிற்சி உங்களுக்கு முடிஞ்சு அடுத்த சனி பயிற்சி வரும்போது வாழ்க்கை மட்டும் உயர்ந்திருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்ப எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய வருமானம் என்ன, பொருளாதாரம் என்ன சொல்லி இப்ப எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் பாக்குறீங்களா, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 2027 அடுத்த சனி பயிற்சி வரும்போது நீங்க எடுத்து பாருங்க, முன்ன எப்படி இருந்துச்சு கார்த்தி சொன்னாரு, இப்ப எப்படி இருக்குன்னு நீங்க எடுத்து பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த குரு பகவான் தனக்காரகன், குரு பகவான் இங்க உச்சமாகிறாரு. கரெக்டா? உச்ச வீட்டுக்கிட்ட ஒரு கிரகம் இருக்கும்போது வலுவா இருக்கும். குரு உங்களுக்கு எத்தனை இடத்துக்கு அதிபதி? 10ஆம் இடத்துக்கு அதிபதி, 7ஆம் இடத்துக்கு அதிபதி. 10, 7 வந்து லக்னத்துல அமர்ந்திருக்காரு. இது வந்து புதனோட வீடு. குருவும் புதனும் சுப கிரகம். ஒரு சுப கிரகம் இன்னும் சுபகிரக வீட்டுல வந்து உட்காருதுங்கும் போது எப்படி இருக்கும்? நல்லதா நடக்கும். நல்ல வீட்டுல நல்லதா நடக்கும். புரியுதா? அடுத்தபடியா அடுத்த குரு பேச்சு என்ன ஆவாரு? கடகத்துல குரு அண்ணன் பண்றாரு, உச்சமாக்குறாரு. அப்போ உங்களுடைய 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உச்சம். புரியுதா? உச்சமானவர் யார பாக்குறாரு? சனிய பாக்குறாரு. உச்சமாய் தான் வீட்டை தானே பார்க்கும்போது உச்ச கிரகம் தான் வீட்டை வலுப்படுத்துது. வலுப்படுத்தும் போது கூட சனி தொழில்காரனுக்காரு. அப்ப தொழிலை வலுப்படுத்த, அப்ப தொழில் மூலியமா ஆதாயம். இது வரைக்கும் வேலை இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு விடுதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சனி பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு முதுகுல குத்துனவங்க, உங்களுக்கு எடுத்தவங்க யாருன்னு சொல்லிட்டு இந்த சனி பகவான் உங்களுக்கு புலப்படுத்த போற. அப்போ இந்த சனி பேச்சுக்கு பிறகு காலம் நல்லா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எதை பண்ண நமக்கு என்ன கிடைக்குங்கிறத யோசிச்சு கரெக்டா பண்ணுங்க. புரியுதா? அது ஒண்ணு. சரி சார், இந்த சனி பேச்சு என்னன்னா ஆதாயம் எனக்கு கிடைக்குதுன்னா, இந்த சனி பேச்சுல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு காத்துதான் வெளிநாட்டு வேலை கிடைக்குதுங்க ஃபர்ஸ்ட். புரியுதா? அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலை ஜம்ப் ஆக நினைச்ச எல்லாருக்குமே வேலை மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு. வேலை விட்டு மாறேன்னு நினைச்ச எல்லாருக்குமே நல்ல ஆதாயத்தோட வேலை இருக்கு.
இருக்கின்ற வேலையை விட நல்ல ஒரு சம்பள உயர்வோ இல்ல நல்ல ஒரு சௌகரியமோ நிறைந்த ஒரு வேலை காத்துக்கிட்டு. இப்போ இந்த சனியோட பார்வை என்ன பண்ண போன்னு பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த சனியோட பார்வை பாத்தீங்கன்னா சனிக்கு 3 பார்வை, 3, 7, 10 சிறப்பு பார்வையில இருக்கு. இதுல இவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரிஷப வீட்டை பாக்குறாரு. புரியுதா? ரிஷப வீடுங்கிறது பாத்தீங்கன்னா செலவு பண்ணக்கூடிய இடம். அப்ப செலவு உங்களுக்கு இருக்கு. சரி, என்ன செலவு சொல்றேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு, அடுத்தபடியா பார்த்தா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னியை பாக்குறாரு. கன்னியை 4ஆம் இடம். 4ஆம் இடத்து ஆகையிலாவும் நமக்கு செலவு இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனையும் இருக்கு. சரி, சனி வந்து அது எங்க பாரு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இங்கேயும் ஒரு பிரச்சனைகள் இருக்கு. சரி, சொல்றேன் பாத்துக்கோங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு. 12ங்கிறது யாரு? பெண் வீடு. சுக்கிரங்கிறது பெண் கிரகம். புரியுதா? மனைவியை குறிக்கக்கூடியது, மாமியாரை குறிக்கக்கூடியது, வீடை குறிக்கக்கூடியது, வாகனத்தை குறிக்கக்கூடியது. சரி, அப்போ சனி பாக்குறாருங்கும் போது இவர் யார் வீட்டுல இருக்காரு? சுபர் வீட்டுல இருக்காரு. அப்போ என்ன செலவு கொடுக்க போறாரு? சுப செலவு கொடுக்க போறாரு. யாரை கொடுக்க போறாரு? மனைவி வகையில உங்களுக்கு செலவு இருக்கு. புரியுதா? செலவு செஞ்சு சந்தோஷப்படுவீங்க. மனைவி ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்குறோம், புரியுதா? ஏதோ ஒன்று செய்யறோம், செஞ்சுட்டு அது மூலம் நமக்கு சந்தோஷங்கள். சுப செலவு என்ன வேணா இருக்கலாம், சுப செலவு ஏற்படுத்த போறாரு. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், வாகனம் வாங்க நல்லா இருக்கு. அதே மாதிரி 12ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெளிநாடு வெளியூர் புரியக்கூடியது. அப்ப இங்க இவர் பார்க்கும்போது என்ன பண்ண போற? வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்த போறாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டா. இது வெளிநாட்டு வாய்ப்பு ஏற்படுது. இங்க குரு லக்னத்துக்கு வரும்போது நம்ம வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்துவார். புரியுதா? குரு லக்னத்துக்கு வந்த இவரும் நம்ம வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. இவர் சனி வந்து பேச்சு 2 மாதத்துக்கு பிறகு இவரு பேச்சு இருக்கு. அப்போ வர்ற மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு நல்லா இருக்கு. அது வெளிநாடா இருக்கலாம், வெளியூரா இருக்கலாம். புரியுதா? ஒரு வேலைல இருந்து 2 வேலை பண்ணலாம். நீங்க பார்ட் டைம் பண்றேன், அது மாதிரி என்ன வேணா பண்ணலாம். நீங்க இவர் கிங் மேக்கர்ஸ் கரெக்டா. சரி, அது ஒண்ணு. அடுத்தபடியா பார்த்தா இந்த சனி 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ 4ங்கிறது வண்டி, வாகனம், வீடு, நம்ம ஒரு சுகசான சனி பகவான் பாக்குறாரு. சுகசாந்த சனி பகவான் பாக்குற சுகசானம் கெட்டு போயிடுமா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்னா அதுதான் தப்பு. ஏன் நான் சொல்றேன்னா, உங்களோட பாக்கியாதிபதி குருவோட வீட்டுல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். புரியுதா? அப்போ அம்மாவுக்கு உடல்ல இருந்த பிரச்சனைகள், நோய் நொடிகள், அப்பாவுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போது. உங்க வீட்டுல ஏதோ பில்லி சூனியம் வச்ச மாதிரி இருந்துகிட்ட நிலைமை மாறப்போகுது. சில சொல்லுவீங்க, என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல சார், பில்லி சூனியம் வச்ச மாதிரி இருக்கு சார், அதையும் ஏவல் பண்ண சொல்லிட்டு புலம்பிடுவங்க எல்லாருக்குமே எல்லாத்தையும் சனி பகவான் மாத்த போறாரு. புரியுதா? அடுத்தபடியா 4ஆம் இடத்துல பாக்குறது இல்லையா? அப்ப வண்டி வாகனம் இது நம்ம கவனமா இருக்கும். சனி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நல்லா போயிட்டு இருக்குங்க வண்டி, டாபாக்குன்னு பிரேக் டவுன் ஆகி நிக்குங்க. நல்லா போயிட்டு இருக்குங்க காரு, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலங்க வண்டி ஸ்டார்ட் ஆகல, அது மாதிரி ஒரு ட்ரபிள் கொடுப்பாரு. அதே மாதிரி வண்டி வாகன விபத்தையும் ஏற்படுத்துவார். புரியுதா இல்லையா? அது ஒண்ணு பாத்துக்கோங்க. ஹெல்மெட்டு மிதேகம் பார்த்துக்கோங்க. இருட்டுல பிரயாணம் பண்ண தேவை, இரவு நேர பயணத்தை குறைச்சிக்கிறது நல்லது. புரியுதா இல்லையா? அடுத்தபடியா இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. 7ஆம் இடத்தை சனியை பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கருத்து வேறுபாடு நம்ம என்ன சொல்லுவோம், இங்க சனிங்கிறது பழசு, ஏதோ ஒரு பழசை பேசப்போ அதனால சண்டை வரும். பழசை பத்தியே எடுக்காதீங்க. சனிங்கிறது பழைய கிரகம், பழைய பொருட்கள், பழசுதான் அது பேசும். அன்னைக்கு இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அது பழசை பத்தி தான் பேசிட்டு இருக்கும். சனி வந்து லக்னத்தை இருந்துச்சுன்னா போச்சு, பழசை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்கோ 1947 நடந்ததை பத்தி இப்ப பத்தி பேசிட்டு இருப்பாரு. புரிதல? சோ அது மாதிரி சனி வந்து 10ல உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இது என்ன பாக்குது? 7ஆம் இடங்கிறது கணவன் மனைவி, காதல், நட்பு, தொழில், கூட்டு தொழில் எல்லாத்தையும் பாக்குது. எல்லாத்தையும் பார்க்கும்போது இங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும், இங்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் வரும். கணவன் அந்த மனைவி ஏன்னா இவங்க வந்து அதினா ஒன்னா இருக்க போறாங்க இல்லையா? அப்ப இங்க இருந்து கருத்து வேறுபாடுகள் வரும். அப்ப இந்த கருத்து வரவங்க நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தேவையில்லாத வார்த்தைகளும் பேசக்கூடாது, தேவையில்லாத பழைய நிகழ்வு நம்ம வந்து புதுப்பிச்சு சொல்லணும் அவசியம் இல்லை. கணவன் மனைவிட்ட ஒற்றுமையை வளர்த்துக்கோங்க. ஏன்னா சனி பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, தேவையில்லாத பிரச்சனை தலை தூக்கி ஒண்ணுமே உப்புக்கு சப்பு இல்லாத பிரச்சனையா போய் நம்ம பெரிய பஞ்சாயத்து போய் அங்க போய் நின்று அடிச்சு பிடிச்சு தேவையே இல்லைங்க. வந்தமா நம்ம மனைவி நம்ம நம்பணுமா, நம்ம கணவன் நம்ம நம்பணுமா, நம்மளை விட்டு எங்க போக போறாங்க, நமக்கு அவங்க தீமை செய்ய போறாங்களான்னு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க போதும். புரியுதா? ஏன்னா இங்க நம்மள கலகம் மூட்ட ஆள் இருக்கு. ஆனா இந்த கலகம் மூட்ட ஆள் இங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியான பிறகு குரு இங்க பாத்துடுறாரு. புரியுதா? குரு இங்க பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நிலைமைங்கிறது மாறிடும். அந்த இடைப்பட்ட 2 மாத காலத்துல மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. அடுத்து குரு இங்க நகர்ந்த பிறகு இந்த கலவரம் தளர்த்துங்க. ஏன்னா இவர் 2 வருஷம் இங்க தான் இருப்பாரு, இவர் வருஷத்துக்கு 1 ஆயிடுவார் இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்க, சனி பகவான் இருக்கின்ற காலம் வரைக்கும் 2.5 ஆண்டுகள் வரைக்கும் கணவன் மனைவி, காதலன் காதலி,
மீச்சுவல்ல இருக்கீங்க, நட்புல இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சுயதொழிலுக்குள்ள பாத்தீங்கன்னா கருத்து விவாதங்கள் எதுவும் ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எதுவும் பேச வேணாங்க. அமைதியா வெளில வந்துருங்க. அந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டாம். சொல்லிட்டாங்கன்னா திரும்ப சொல்லணும். அது மாதிரி எண்ணங்கள் வேணாம். அது மாதிரி வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வாய்ப்புகள் நிறைவேறும் காலகட்டத்துல நீங்க பொறுமையா நீங்க விலகி வந்துட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கைகள் சுமூகமா போயிடும். இல்லன்னு வச்சுக்கலாம், என்னதான் ஒருத்தனுக்கு வெளில 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி சமாளிச்சிடும். ஆனா வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கணும். ஏன்னா கணவன் மனைவி குறிக்கிறானா அந்த 7. அப்ப வீட்டுக்குள்ள வந்து நச இருந்துச்சுன்னா அவளால் நிம்மதி போயிடும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல கவனமா இருந்துக்கோங்க. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியோட பலனை பார்த்தாச்சு இல்லையா? இதுல பார்த்தா குரு வர்றார். மே மாதத்துக்கு பிறகு குரு என்ன ரோல் பண்ண போறான்னு பாருங்க. குரு லக்னத்துல அமர்றார். லக்னத்துல 1, 5, 7, 9 இதை இவர் பார்க்கிறார். இங்க ராகு பகவான் எடுத்து பாருங்க. ராகு கேது மே மாத பேச்சு பிறகு ராகு வந்து 9க்கு வந்துருவாரு, கேது 3க்கு பிறகு. உபஜய ஸ்தானத்துல கேதுங்க, தைரிய சார்ந்த கேது இருக்கும்போது வெற்றி உங்களுக்கு. ராகு 9ல கும்பராகு. இங்க பாத்தீங்கன்னா குருவோட பார்வை ராகு மேல. அப்ப ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு வாய்ப்பு நல்லா இருக்கு. வெளிநாடு போற வாய்ப்பு நல்லா அமர்க்கலமாக இருக்கு. அப்போ மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்கள் என்ன பண்ணுங்க, பாஸ்போர்ட் எடுக்கலாம், இப்பயே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. புரிதல்? வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணி இப்பயே ட்ரை பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு, ஏன்னா இவர் வந்து மே மாதம் தான் பேச்சு ஆகிறாரு, இவரும் மே மாதம் தான் பேச்சு ஆகிறாரு, இவரும் மார்ச் மாசம் ஆகிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு 1.5 ஆண்டுகள் ராகு 9ல. புரிதல் இல்லையா? ஓராண்டுகள் குரு, அடுத்து வர்ற குரு நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் சனி வந்து 10ல. வேலை பளு கூட இருந்தாலும், வேலை கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருந்தாலும் ஆதாயங்கள் நிறைய இருக்கு. புரியுதா? அப்போ வெளிநாடு போய் நீங்க சம்பாதிக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு. வேற கம்பெனி நான் மாறுறேன்னு சொல்றவங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு. சுயதொழில் நான் பண்ண போறேன்னு சொல்றவங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து கூட்டுதொழில் பிசினஸ் பண்ண போறேன், நான் பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ண போறேன் சொல்றேன், உங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த மிதுன ராசி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா வந்து அஷ்டம சனி, கண்ட சனி, அது இதுன்னு போட்டு வாட்டி வதச்ச காலமெல்லாம் போக, புரிதல்? இப்ப இந்த கர்ம சனியா வந்து உங்களுக்கு ஒண்ணு கெடுக்க போறதுன்னு கிடையாது. ஏன்னா அந்த ஊரு கூட்ட வந்து உங்களுக்கு நல்ல நன்மையான இடத்துல அமர்ந்திருக்காங்க போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உடல் உபாதைகள் கை தூக்கும். ஏன் நான் சொல்றேன், ஜென்மத்துல குரு வந்து உட்காரும் போது பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அதிகப்படுத்துற கிரகம் இல்லையா? அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சார் பண்ணணும்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கை கால வலிகள் கவனமா இருந்துக்கோங்க. கை கால் வீங்குது சார் எனக்கு, கவனமா இருந்துக்கோங்க. உங்களோட உடற்பயிற்சி பார்த்துக்கோங்க. சரியான மருத்துவ நீங்க ஆலோசனை பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 9ல ராகு வருது சார் எனக்கு 1.5 ஆண்டுகள். 9 ராகு பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. 9 உங்களோட ராகு வந்து அமர்ந்து என்ன பண்ணா இருக்கிற இடத்த விட்டு வேற இடம் மாத்தும். நீங்க சொந்த ஊர்ல இருந்தீங்கன்னா வேற ஊர் மாற போறீங்க. வேலை நிமித்தமாகவோ இல்ல வெளியே இருந்து நீங்க ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வெளில தங்கி இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ இந்த ஆண்டை சரியா பயன்படுத்தியும். இந்த ஆண்டுல நாங்க இல்லத்தரசி நம்ம என்ன சொல்றோம்னா, இல்லத்தரசியை பொறுத்தவரை உங்களுடைய சேமிப்பு உயர்ற காலமா நான் பாக்குறேன். இல்லத்தரசியை பொறுத்தவரை குதூகலமான இந்த சனி பேச்சு தான் நான் பார்க்க போறேன். இந்த சனி பேச்சுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புகழ் மேன்மை நன்றாக இருக்கும், உங்களோட செல்வ நிலை நன்றாக இருக்கும். இல்லத்தரசியில் வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சு ஆண்டை பார்க்கப்படுறாங்க. அடுத்தபடியா படிக்கின்ற மாணவன் என்னன்னு பார்த்தா, இங்க சனி பகவான் 10ல இருக்கும்போது படிக்கின்ற மாணவன் வந்து கவனமா இருக்கும். எந்த அளவு நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோமோ, எந்தெந்த அளவு நம்ம முயற்சி படிக்கிறோமோ கை மேல பலன் கிடைக்கும். நான் எக்ஸாம் முன்னாடி படிச்சுக்கிறேன் சார், நான் எக்ஸாம் அப்ப நான் பாத்துக்கலாம் சார்னா உங்களுக்கு வந்து கஷ்டமே. ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன் நான் சொல்றேன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு ஜென்மத்துல இருக்கார், புரியுதா? அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து ராகு 9ல சனி 10ல இருக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன அலைகள் சேஞ்ச் ஆக வாய்ப்பு நிறைய. ஏன் நான் சொல்றேன்னா, குரு 5ஆம் இடத்தை பார்ப்பார். லக்னத்துல வந்து 5ல குரு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கும், நம்ம பண்ணிடலாம், நம்ம ஜெயிச்ச கான்பிடன்ட் இருக்கும். பட் அந்த கான்பிடன்ட் எந்த அளவு நம்ம கை கொடுக்கும் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ நீங்க உங்க படிப்பை நீங்க கவனமாக நல்லா படிச்சு எழுதி எப்பவுமே பி ப்ரிப்பேர், நான் எப்பவும் ரெடிங்கிற மாதிரி ரெடியா இருந்துக்குவாங்க. எந்த அளவு நீங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவு கை மேல பழங்க. ஏன்னா இப்ப வந்து 12வது படிக்கிறீங்க, 10வது படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டம் நழுவ விடக்கூடாது. இந்த காலகட்டத்துல படிக்கின்ற 10வது 12வது படிக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே நிர்ணயிக்கக்கூடிய காலமா இருக்கும். புரியுதா? ஒருத்தர் சம்பாதிக்கிறானா அவனுக்கு உத்தியோகம் சம்பளம், ஒரு பையன் படிக்கிறானா அவனுக்கு என்ன மார்க்கு கிரேடு, புரியுதா? ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கா. சோ நம்ம நிர்ணயிக்கக்கூடியதுங்கிறது பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள். அந்த மதிப்பெண்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஓராண்டை அர்ப்பணிங்க.
இந்த ஒரு தான் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவு கான்சென்ட்ரேட் படிக்கணும் அதுல கைமேல் பலன் கிடைக்குங்க. அடுத்தபடியா பார்த்தா சீனியர் சிட்டிசன் என்ன சார் பண்றோம், சீனியர் சிட்டிசன் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணலாமா சார், தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. ஆனா புதிய நிறுவனம் இல்ல வந்து புதிய நபர், அது அறிமுக நபர் மூலியமாக நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கனாலும் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்க ரெகுலரா பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ண பொறுத்த ரிட்டர்ன்ஸ் வருமானம் அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தனக்கான லக்னத்துல அமர்றாரு, அதாவது தனக்கான வந்து தனசால அமர போற, அது ஒன்றும் பிரச்சனைக்கு கிடையாது. பட் இருப்பினும் புதியதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், புதிய தொழில் பண்ண போறோம், இல்ல புதிய நபரை நம்ம நம்பி ஒரு காரியத்தை இறங்க போறோம்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரி, இப்போ பொதுவா இந்த சனி பேச்சு பலன்கள் மிதுன ராசி மிதுனம் எப்படி சார் இருக்க போகுதுன்னா, நம்ம எஸ்கா நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஆண்டுங்க. அனைத்து கிரகம் நல்லதா இருக்கு, புரியுதா? குரு குரு நல்லா இருக்காரு. சனி பேச்சு காலத்துல பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து யோகாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் சனியும் சேர்ந்து வந்து உட்காருவாரு. நிறைய இருக்கு, சுக்கரன் சனி சூரியன், அந்த ராகுவும் இங்க இருப்பாரு. சோ நல்ல நேரமா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு சார். நான் இன்னும் வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்த என்ன சார் எனக்கு பரிகாரம் எனக்கு சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆலய வேலை நான் சொல்றக்கூடியது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப குருவை வழிபாடு பண்ணுங்க போதும். அதே மாதிரி பரிகாரம் எடுத்து பண்ணும்போது ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வருமானங்களை கிரகங்கள் கொடுக்குது. இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் என்ன பண்ணுங்க, ஏழை எளியோருக்கு நீங்க பண்ணுங்க. ஒரு ஆதரவற்றவங்களுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம், இல்ல அன்னதானம் தொடர்ந்து ஒரு ஆலயத்துல போயிட்டே வரலாம். எந்த ஆலயம் வந்து நமக்கு வந்து வசதி குறைவாக இருக்கோ அந்த ஆலயத்துல அன்னதானம் பண்ணணுங்க. ஒரு 1000 பேர் அன்னதானம் பண்றாங்க, அதுல 10ஓட நான் போய் பண்றேன்னா உங்களுக்கு வந்து புண்ணியம் இருக்குமானா டவுட் தான். ஒரு ஆலயம் இருக்கு, நிறைய பேர் வந்துட்டு போறாங்க, அன்னதானம் பண்றதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்குன்னா அது மாதிரி ஆலயத்துக்கு நீங்க அன்னதானம் கொடுங்க. ஏழைகள் அதிகமா வரக்கூடிய, ஏழைகள் அதிகமா வந்து வணங்கக்கூடிய ஆலயமா தேர்ந்தெடுத்து அந்த ஆலயத்தை அன்னதானம் பண்ணுங்க. புரியுதுங்களா? டெய்லி பிரியாணி சாப்பிட்றவங்க போய் நம்ம ஒரு நாள் பிரியாணி வாங்கி கொடுக்க எந்த புண்ணியம் கிடையாது. புரியுதா? டெய்லி ஒருவேளை சாதம் கிடைக்குமா கிடைக்காது நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கும் போது நம்ம ஏழைன்னு இறைவன் நம்ம அங்க பார்க்கலாம். புரியுதா? அப்போ ஏழைகளுக்கு நீங்க பண்றது பாத்தீங்கன்னா அந்த சாஸ்தாத் ஈஸ்வரனுக்கு பண்றது சமங்கிறது ஐதீகம். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல நீங்க ஏழைகளுக்கு எந்த அளவு நீங்க பண்றீங்களோ அந்த அளவு இந்த சனி பகவானோட அனுகிரகம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. தொழில் கிரகம் சொல்லக்கூடிய தொழில் நாதம் சொல்லக்கூடிய தொழிலுக்குன்னே இருக்கக்கூடிய சனி பகவான் மனசை குளிர்விக்கும் போது தொழில முன்னேற்றங்கள், உங்களோட உத்தியோகத்துல முன்னேற்றங்கள், பண வரவுகள், மக்கள் தொடர்பு இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக்கி கொடுப்பார் இந்த சனி பகவான். நிதர்சனமான உண்மைங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனி பயிற்சி பலன்கள்ங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனி பயிற்சி பலன்கள். இந்த சனி பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னத்தையும் எடுத்து பார்த்துங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி வந்து 100% மேட்ச் ஆகுமா சார்னா உங்களுக்கு வந்து 100% மேட்ச் ஆகுது வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன, நடப்பு புத்திநாதன் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த பேச்சு பலன்கள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா, ஆட்சி ஆயிருக்காரா, அல்லது நீச்சமாயிருக்காரா, அல்லது நீச்ச பங்க ராஜ யோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா, இதெல்லாம் நம்ம அங்க கணக்கிட ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன, அவர் சுபரஜித் அமர்ந்திருக்காரா, இல்ல பாயுஜித இணைஞ்சிருக்காரா, இல்ல வந்து கட்டத்திலையும் பார்த்தோம்னா நமக்கு வந்து சேர்க்கையில இருக்காரா, ராகு கேது இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கா, இல்ல செவ்வாயோட சேர்க்கை இருக்கா, இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கின்றனவா, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போதுதான் அந்த பலன்கள் 100% மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் 2.5 ஆண்டில் ஒரு ராசி மன்றத்தை வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தன்ங்க. இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மந்தன் நம்ம எப்படி சார சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த மந்தனுக்கு மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பரிகாரம் பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம வந்து எள் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைவாருங்க. சார் எள்ளு முடியல சார், எள் எண்ணெய் சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல பார்த்தோம்னா கை கால் இயலாதவங்களுக்கு நம்ம வந்து உதவிக்கரம் நீட்டும் போதும், முதியவர்களும் உதவிக்கரம் நீட்டும் போதும், அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும், நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும், நமது பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுபல் குறைக்கப்படும் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி உங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா
பழைய இரும்பு பொருட்கள், பழைய குப்பைகள், பழைய தூசுகள் எதுவும் சேராமன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற எதுவும் ஜாத சம்பந்தமான கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேறொரு காலில் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கார்த்திக் ரேகராமன். இந்த காலியம் நாள் உங்க அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்க நான் மனமாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.